வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம தொடர்ந்து 10ஆம் வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா இயல் 4 மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இலக்கணம் மற்றும் செய்யுள் பார்த்துருக்கோம். இந்த வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா இயல் 5க்கு உண்டான இலக்கணங்கள் முக்கியமான பாடப்பிரிவில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் நாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் யார்? மனவை முஸ்தபா. சரிங்களா? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்புன்னு சொன்னவர் யார்? மனவை முஸ்தபா. சரிங்களா? நம்மளுக்கு கீவா ஜெகநாதர் தான் சிலம்பஸில் இருக்கார். ஸோ இதெல்லாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கீவா ஜெகநாதர் தான் சிலம்பஸில் இருக்கிறார். இவர் மூக்கு ஜெகநாதர். சரிங்களா? ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் சொன்னவர் யார்? மூக்கு ஜெகநாதர். சரிங்களா? சரி, மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் என்று சொல்கிறாரு? மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா? இது பார்த்துக்குங்க. கொடுத்துருக்காங்க. மகாபாரதம் தமிழ் படத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? பாருங்க, இங்கே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி, பொருட்காட்சி அப்படின்னு பொருள். ஈஸ்ட் இண்டியன் ரயில்வேஸ் அப்படின்னா என்னது? இருப்பு பாதை அப்படின்னு பொருள். ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி அப்படின்னு பொருள். ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னது? தொழில் நிறுத்தி வைத்தல் அல்லது தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி, பெருங்காட்சி. ஈஸ்ட் இண்டியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை. ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி இருத்தல் மற்றும் தொழில் நிறுத்தம் அல்லது என்னதுங்க? வேலை நிறுத்தம் அப்படின்னு பொருள். சரிங்களா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. டெலி அப்படின்னா தொலை என்பதை குறிக்கிறது. டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமீட்டரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிற போது டெலிகிராஃப் அப்படின்னா தொலைவரி அப்படின்னு பொருள். டெலிவிஷன் அப்படின்னா தொலைக்காட்சி அப்படின்னு பொருள். டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி அப்படின்னு பொருள். டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி அப்படின்னு பொருள். டெலிமீட்டரி அப்படின்னா தொலை அளவியல் என்றவாறு முன்னொட்டுக்குடன் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட். டிரான்ஸ்கிரைப்னா படியெடுத்தல் அப்படின்னு பொருள். டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல் அப்படின்னு பொருள். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல் என்று பொருள். டிரான்சாக்ட் அப்படின்னு என்னது? செயல்படுத்துதல் அப்படின்னு பொருள். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ செயல்படுத்தல் என்றவாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இங்கு டிரான்ஸ் என்ற முன்னொட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்க்கும் முறையாக செய்யப்பட வேண்டும் சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த கலைச்சொற்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? டிரான்ஸ்கிரைப்னு என்னது? படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர்னா மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல். டிரான்சாக்ட்னா செயல்படுத்துதல். டெலினா தொலை அப்படின்னு பொருள். டெலிகிராஃப் அப்படின்னு என்னது? தொலைவரி. டெலிவிஷன்னா தொலைக்காட்சி. டெலிஃபோன்னா தொலைபேசி. டெலஸ்கோப்னா என்னது? தொலைநோக்கி. டெலிமீட்டர்னா தொலைவி அளவியல். அவ்வளோதான், இதில் படித்தா போதும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. கேமல் என்பதற்கு வடம் அல்லது கயிறு. சரியா? அப்புறம் ஒட்டகம் என இரு பொருளும் உண்டது. சரியா? இரு பொருளும் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்னும் தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. சரிங்களா? பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். அதையே பயன்படுத்தும் தொடங்கினர். அப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னு என்னது? புதை சாக்கடை அப்படின்னு பொருள். சரிங்களா? அதை பார்த்துக்கணும்.
சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீதி வெண்பா வந்து கொடுத்துருக்காங்க. நீதி வெண்பா செய்கூத்தம்பி பாவலர் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. அதில் முக்கியமான இலக்கண குறிப்பை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. இதை கொடுத்துருக்காங்க. சரிங்க, இங்கே பாருங்கள். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விளையடித்தலே சதாவதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, இதெல்லாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கங்க. திருவிளையாடல் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர் வந்து நம்ம பாடப்பிரிவு கிடையாது. முக்கியமான சொல்லும் பொருளும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா. கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான் அப்படின்னு பொருள். கேண்மையினான் அப்படின்னா நட்பினன் அப்படின்னு பொருள். அப்போ கேண்மை அப்படின்னா நட்புன்னு நம்மளுக்கு தெரியும். கேள்வியினான் அப்படின்னது நூல் வல்லான் அப்படின்னு பொருள். சரிங்களா, அதை பார்த்துக்கணும். தார்னா என்னது? தார் அப்படின்னா மாலை, முடினா தலை அப்படின்னு பொருள். சரியா, முடி அப்படின்னா தலை, தார்னா மாலை. முனிவு அப்படின்னா சினம் அப்படின்னு பொருள். அகத்துவை அப்படின்னு என்னது? அகத்து உவகை அப்படின்னா மனமகிழ்ச்சி அப்படின்னு பொருள். தமர் அப்படின்னு என்னது? உறவினர் அப்படின்னு பொருள். சரிங்களா, இதெல்லாம் ஈஸியான. அகத்துவை அப்படின்னா மகமகிழ்ச்சி, தமர் அப்படின்னா உறவினர். நீபவனம் அப்படின்னு என்னது? நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் அப்படின்னு பொருள். மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன் அப்படின்னு பொருள். கவரின்னா என்னது? சாமரை. சரிங்களா, கவரி அப்படின்னு என்னது? சாமரை அப்படின்னு பொருள். கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரசு சின்னம். சரியா, கவரி அப்படின்னா சாமரை. நுவன்ற அப்படின்னா சொல்லிய. என்ன அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த சொல்லும் பொருளுமெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நுவன்றன்னா சொல்லிய, என்ன அப்படின்னா அசைச்சொல், கவரினா சாமரை, மீனவன்னா பாண்டிய மன்னன், நீபவனா கடம்பவனம், தமர் அப்படின்னா உறவினர், அகத்துவைனா மனமகிழ்ச்சி, முனிவுனா சினம், தார்னா மாலை, முடினா தலை. சரிங்களா, கேள்வியிலான்னா நூல் வல்லோன், கேள்வியினான்னா நட்பினன் அப்படின்னு பொருள். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. கேள்வியினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னா நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமையுறுப்பை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர். அப்போ வினையாளனின் பெயர்னா என்னது? ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமையுறுப்பை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனின் பெயர். சரியா, அப்போது ஒரு செயல் செய்த கருத்தாவத்தான் அது வந்து குறிக்கும். சரிங்களா, இங்கே பாருங்க, கேள்வியினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அரசன் கேள்வியினான் அப்படின்னு என்னது? அரசன் கேள்வியினான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அரசன் கேள்வியினான். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? அரசன் கேள்வியினான், அரசன் கேள்வியினான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா இதுக்கான பொருள் என்ன? அரசன் கேள்வி கேட்பவன் அப்படின்னு பொருள், அல்லது நீதி விசாரிப்பவன் என்று பொருள். இது என்னது? அரசனை ஒரு செயலை செய்யும் ஒருவரைத்தானே சுட்டுகிறது. அந்த மாதிரி கேள்வியினான் அப்படின்னு சொல்லி சொல்றது அரசன் கேள்வி கேட்பவன் அப்படின்னு பொருள், நீதி கேட்பவன் அப்படின்னு பொருள். அப்போ செயலை செய்யக்கூடிய ஒருவரைத்தான் சுட்டுகிறது. சரிங்களா, கேள்வி அப்படிங்கிறது வினா, அது கேட்டவன் என்ற பொருளை வந்து தருகிறது. அப்போ வந்து வினையால் அணையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னா வந்து வெளிப்படையாக வந்திருக்கு, எண்ணிக்கையில் வந்திருக்காங்க, இது எண்ணுண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் தனிந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனி அப்படிங்கிறது பகுதி, இத்து சந்தி, இந்தானது வந்து விகாரம். தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். இத்து இறந்த காலநிலை, ஆ வந்து சாரியை, தூ வந்து படற்கை வினைமுற்று விகுதின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த பகுதி உறுப்பினர்களெல்லாம் ஈஸி தான், நம்ம நிறைய ட்ரிப் பார்த்துருக்கோம். சரிங்களா, அது புதிய நம்பிக்கை கமலாலயன் அப்படிங்கிறது அவரும் நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. அடுத்தது போய்க்கலாம். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வினா விடை வகைகள் பொருள்கோள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம்.
பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம், விடைகள் கூறுகிறோம். மொழியின் வளர்ச்சி வினவலிலும் விடையெழுப்பிலும் கூட இருக்கிறது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்கியிருக்கிறார். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா வந்து 6 வகைப்படும். அப்போ வினா வந்து 6 வகைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். வினா வந்து 6 வகைப்படும். இது ரொம்ப ஈஸி தாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு அறிவினா. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. தனக்கு வந்து அந்த விடை தெரிஞ்சிருக்கும், அதை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. இப்போ ஆசிரியரிடம் வந்து ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேள்வி கேட்குறாருன்னா ஆசிரியருக்கு வந்து அந்த விடை தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதுதான் கொடுத்துருக்காங்க. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காரு என்று ஆசிரியர் கேட்டால் அப்போ ஆசிரியருக்கு அதனுடைய பொருள் வந்து தெரிஞ்சிருக்கும். அதுதான் அறிவினா. அறியா வரானா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியா வினா. சரியா? அறியாத ஒன்றை ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்பது. ஏன்னா மாணவனுக்கு அந்த பொருள் தெரியாது, ஆசிரியருக்கு தெரியும். இது என்னது? அறியா வினா. அடுத்தது ஐய வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்பது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். இது ஒரு ஐய வினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அடுத்தது கொழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது கொழல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். சரியா? தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுதல் வந்து கொழல் வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. சரிங்களா? பிறருக்கு ஒரு பொருளை வந்து கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் வந்து என்னது? கொடை வினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது ஏவல் வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலை சொல்லுதல் வந்து இது ஏவல் வினா. சரிங்களா? இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியானதாக நீங்கள் ஒரு ட்ரிப்பு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு வந்து ஏற்படும். சரிங்களா? இது வந்து நன்னூலுடைய கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வினா விடைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நன்னூலுடைய கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்தது போய்க்கலாம். அடுத்தது விடை வகைகள். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். வினா 6 வகைப்படும், விடை வந்து 8 வகைப்படும். சரிங்களா? இதை நான் பார்க்கலாம். வினா வந்து 6 வகைப்படும், விடை வந்து 8 வகைப்படும். ஃபஸ்ட்டு பாருங்க. சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர்வினாதல், வினா எதிர்வினாதல் விடை, உற்றது உரைத்தல், உருவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை 8 வகைப்படும். முதல் 3 விடையும் நேரடியாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனப்படும். சரியா? முதல் 3 விடைகளும் நேரடி விடையாக இருப்பதால் வெளிப்படை எனவும், அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் வரல. ஃபஸ்ட்டு 3 சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, வெளிப்படை விடைகள். மீதி இருக்கக்கூடிய 5 ஏவல் விடை, வினா எதிர்வினால் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை எல்லாம் வந்து என்னதுங்க? குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? சுட்டு விடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சுட்டி கூறும் விடை. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது என்னதுங்க? இப்பக்கத்தில் உள்ளது. சரியா? அப்படின்னு சொன்னால் அது என்னதுங்க? சுட்டு விடை, சுட்டி காட்டி சொல்கிறது. மறை விடைனா என்னது? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். சரியா? இது வந்து மறைவிடை. நேர் விடைனா என்னது? உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என உடன்பட்டு கூறுதல். சரியா? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்பட்டு கூறுதல் அப்படிங்கிறது என்னதுங்க? உடன்பட்டு கூறும் விடை அப்படிங்கிறது. ஏவல் விடைனா என்னது? மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இதை செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. சரிங்களா? இது ஏவல் விடை. வினா எதிர்வினாதல் விடைனா என்னது? வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயே என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. இன்னொரு வினாவை கேட்டிருக்காங்களா? இது வினா எதிர்வினாதல் விடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உற்றதல் உரைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். நீ விடையாடவில்லையா என்று வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றது உரைப்பது.
சரிங்களா? இது புரிஞ்சுதா? உற்றதல் உரைத்தல் அப்படின்னா வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். நீ விடையாளவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்பது உற்றதை உரைப்பது. உருவது கூறுதல் என்னது? வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுதல், உருவது கூறுதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இனி வரப்போவதை நாம் சொல்கிறது. இனமொழி விடை அப்படின்னா அடுத்தது கொடுத்துருக்காங்க. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடையாக கூறுதல். உனக்கு கதை எழுத தெரியுமா, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு அதற்கு இனமாக கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. அப்போ வினா 6 வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கங்க. அடுத்து பொருள்கோள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பொருள் கொள்ளுதல் அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா, பொருள்கோள் அப்படின்னா செய்யுளுடைய சொற்களுக்கு பொருள்களை நாம் தெரிஞ்சுக்கிறது என்னதுங்க? பொருள்கோள் அப்படின்னு சொல்லி பொருள். செய்யுளின் சொற்களை பொருளுக்கேற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பொருள். பொருள்கோள் 8 வகைப்படும். ஆற்றுநீர் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல்நிறை பொருட்கோள், விட்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அரைமறி யாப்பு பொருட்கோள், கொண்டுகூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள் ஆகியன. இவற்றில் ஆற்றுநீர் பொருட்கோள், நிரல்நிறை பொருட்கோள், கொண்டுகூட்டு பொருட்கோள் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில். சரிங்களா? ஆற்றுநீர் பொருட்கோள்னா என்னது? ஒரு செய்யுளினுடைய அடிகளை மாறாமல் அப்படியே பொருள் கொள்றதா என்னங்க ஆற்றுநீர் பொருட்கோள். கற்க கசரரை கற்றபை நிற்க கற்றபை கற்றபை நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய நூல்களை கற்ற பின்னாடி அந்த வழியில் நாம் நின்று நடக்கணும் அப்படிங்கிறது எந்த விதமான பொருள் மாறாமல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது ஆற்றுநீர் பொருட்கோள். சரிங்களா? அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரியிருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல்தலை நிறுவித் தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. இது சீவக சிந்தாமணருடைய ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள். நெற்பயிரின் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம். நெற்பயிருடைய கருவுற்ற அந்த நெற்கொலை பார்த்துட்டிங்கன்னா கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கருக்கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் செல்வம் சேர்ந்தவுடன் சரிங்களா? செல்வம் சேர்ந்தவுடன் சரிங்களா? பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வளர்ந்தது போல் வளைந்து காய்ந்தன. இது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு நெல் நாம் வயலில் நாற்று விட்டு நடுறோம் அப்படின்னா அதனுடைய பருவங்கள் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து கடைசியில் தனக்கு அது அறுவடை செய்யக்கூடிய காலத்தில் தலை குனிந்து எப்படி அது இருக்குதோ அது மாற பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு செல்வம் சேர்ந்துச்சுன்னா அந்த மாற நம்ம வாழ்க்கையில் பாருங்க, பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவருக்கு தலை வணங்குது. அதுபோல் நம்ம தலை வணங்கி நிற்கணும் அப்படிங்கிறத இந்த பாடனுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் நெல் என்பது எழுவாய். அதன் தொழில்களான இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினையச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனலையை கொண்டு முடிகிறது. இதில் நெல் அப்படிங்கிறத எழுவாய், இருந்து நின்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினையச்சங்களை பெற்று காய்த்தவே அப்படிங்கிற பயனலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. பாடலின் தொடக்கம் முதல் அடி முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராக பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் இது ஆற்று நீர் பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது நிரல்நிறை பொருட்கோள். ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிரல்நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிரல்நிறை பொருட்கோள் ஆகும். இது முரண்நிறை பொருள்கோள், எதிர்நிறை பொருள்கோள் என இருவகைப்படும். முரண்நிறை பொருட்கோள்னா என்னது? செய்யுளுள் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி, பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறைநிறை பொருள்கோள் ஆகும். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் மரணம் அப்படிங்கிறது எழுவாய், பண்பும் பயனும் அப்படிங்கிறது பயனிலை. அவ்வளோதான். இக்குறளில் அன்பு மரண் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி
அவற்றிற்குரிய விளைவுகளான பண்பு பயன் அது பயனிலை வரிசைப்படுத்தி உள்ளார். அவற்றை இல்வாழ்க்கையில் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலையாக நிரல்நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இப்பாடல் முறைநிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அன்புக்கு பண்பும் அரணுக்கு பயனும். சரிங்களா, இது என்னது முரல் நிறைநிலை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முறை நிரல்நிலை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது எதிர்நிரல்நிலை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர்நிலை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் இங்கே கற்றோரோடு ஏனையவரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மக்களையும் விலங்குகளையும் எதிரெதிரே நின்று பொருள் கொள்வது. இங்கே பாரு, இளங்குநூல் கற்றோரோடு மக்கள் இளங்குநூல் கற்றோரோடு. சரிங்களா, அப்படின்னு என்னது இளங்குநூல் கற்றோரோன்னா சரியா அதை கற்றவங்களோடு நல்ல நூலிலே கற்றவரோடு சரியா கற்காதவர் சரியா ஏனையவர் அப்படின்னா கற்காதவர் விலங்கோடு ஒப்பானவர் அப்படிங்கிறது எதிராக நின்று பொருள் கொண்டிருக்காங்க. இக்குறள் முதலடியில் விலங்கு மக்கள் என்ற எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்தடியில் பயனிலையாக கற்றார் கல்லாதார் ஏனையவர்னா கல்லாதவர் என வரிசைப்படுத்தியுள்ளார். அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர் விலங்கு என்றும் எதிரெதிராக பொருள் கொள்ள வேண்டும். இவ்வாறு இக்குறள் எதிர்நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிரெதிராக நின்று பொருள் கொண்டிருக்காங்க, அவ்வளோதான். இது எதிர்நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கொண்டுகூட்டு பொருட்கள். இது என்னது, நம்ம வீட்டில் பல குப்பைகள்லாம் வந்து சிதறி கிடக்கும் இல்லைங்களா, அதை ஒரு இடத்துல நம்ம கூட்டி பெருக்கி ஒன்றா சேர்த்து வலிச்சு கொட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செய்யக்கூடிய சிதறி கிடந்த சொற்களை வந்து ஒன்றா சேர்த்து பொருள் கொள்ளுதல். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கேற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டுகூட்டு பொருட்கோள் ஆகும். ஆழத்து மேலே குவளை, ஆழத்து மேலே ஆலமரத்து மேலே எப்படி தாமரை மலர் இருக்கும், இருக்காது. குளத்து மேலே வாளின் நெடிய குரங்கு, குளத்து மேலே எப்படி நெடிய குரங்கு இருக்கும், அப்போ இது வந்து சிதறி கிடக்குது இந்த சொற்கள். மேற்கண்ட பாடலில் ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தின் வாளிய நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்ற ஆகிவிடும். இதில் ஆழத்து மேலே குரங்கு, ஆலமரத்து மேலே குரங்கு, குளத்தில் குவளை தாமரை மலர் என்ற கருத்தை கொண்டு அங்குமிங்கும் கொண்டு பொருட்குள் அமைந்திருப்பதால் இதை கொண்டுகூட்டு பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்திட்டோம்னா என்னதுங்க, அந்த பொருள் வந்து புரிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த பொருட்கோள் நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது, ஜஸ்ட் வந்து இது தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது புக் பேக் கொஸ்டின். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா புக் பேக் கொஸ்டின். மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்புணர்த்தும் செய்தியது சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருந்துணை என்பதை பிரித்தால் எப்படி பிரிக்கலாம், அருமை கூட்டல் துணை அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா, இங்கே வந்து முன்னின்று மெய்தல் வராது, இனமிகள் அப்படிங்கிறத வரும். சரியா, அருந்துணை அப்படிங்கிறது மை போயிட்டு தூக்கிடமான இந்து வந்து வந்துடும். சரியா, அரு ப்ளஸ் துணை வராது, அரு ப்ளஸ் துணை வராது, அருமை ப்ளஸ் துணை வராது. சரி, உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா, அருமை கூட்டல் இங்கே பாருங்க, அருமை கூட்டல் ஆ அப்படிங்கிற சொல்ல நாம் சேர்த்துறதுனா, சரிங்களா, அருமை கூட்டல் ஆ அப்படிங்கிற சொல்ல புணர்ச்சி விதிப்படி நீங்கள் வந்து சேர்த்தெழுதி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த அருமை கூட்டல் ஆ அப்படிங்கிற எழுத்தை வந்து அப்படியே சேர்த்தெழுதி பாருங்கள். அது எப்படி அப்படின்னா, அருமை கூட்டல் ஆ அப்படின்னா இந்த மை விகுதி வந்து போயிடும். சரிங்களா, இது ஒரு பண்பு பெயர் புணர்ச்சி போயிட்டு இடையுகரம் ஈயாதல் விதிப்படி ரூ கொடுக்குற ஊ வந்து போயிடும். சரிங்களா, அப்போது இடையுகரம் ஈயாதபடி ரூ வந்து ரியா வந்து மாறிடும், அரிய அப்படின்னு தான் வரும். அருமை கூட்டலா அரிய. அப்போ இதுக்கு பண்பு பெயர் புணர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் அருந்துணை அப்படிங்கிறது அருமை கூட்டல் துணை அப்படின்னு பொருள். சரிங்களா, அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஸ் வினான்னு கேட்டிருக்காங்க. என்ன வினா அப்படின்னா அரியா வினா. நிற்குமாங்கிறது அரியா வினா. சரியா, அதுவும் அங்கே நிற்கும் அப்படிங்கிறது மற்றொரு கூறியது சுட்டு விடை.
அடுத்தது அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை. இவ்வடிகளில் குறிப்பிடப்படும் நூல் எது? கல்வி. இடைக்காடனின் பாடலை இகழ்ந்தவர் யார் அப்படின்னா மன்னன். இடைக்காடனின் அன்பு வைத்தவர் யார்? இறைவன். சரிங்களா? அப்போ ஆன்சர் எது? இதுதான். இதெல்லாம் நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கலைச்சொற்கள். மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பொருள். காதணி கேட்பியல் அப்படின்னா ஹெட்ஃபோன் அப்படின்னு பொருள். சரிங்களா? ஒருவர் பேசும்போது மொழிபெயர்த்து, சரி, எழுதப்பட்டதை மொழிபெயர்ப்பது. ஆனால் ஒருவர் பேசும்போதே மொழிபெயர்ப்பு விளக்குவது இன்டர்பிரட்டிங் அப்படின்னு என்று சொல்லப்படுகிறது. சரியா? ஒரு பேசும்போதே மொழிபெயர்த்து விளக்குவது இன்டர்பிரட்டிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கணும். சரிங்களா? சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி. அறைக்குள்ள வந்து யாழிசை கேட்குது, தாத்தா போய் எட்டி பார்க்குறாரு. நெட்டுரு அப்படின்னு என்னது? மனப்பாடம் செய்தல் பொருள். நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே. பேத்தி வந்து நீதி நூல் திரட்டை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாட்டில். இது வந்து பாரதிதாசனுடையது. ஏன்னா சிலம்பஸில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அது லியூட் மியூசிக் அப்படின்னு என்னது? லியூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை அப்படின்னு பொருள். சேம்பர் அப்படின்னு என்னது? சேம்பர் அப்படின்னு என்னது? அரங்கு அப்படின்னு பொருள். சேம்பர்னு என்னது? அரங்கு அப்படின்னு பொருள். சரிங்களா? டு லுக் அப் அப்படின்னு என்னது? டு லுக் அப் அப்படின்னு என்னது? தேடிப்பார் அப்படின்னு பொருள். டு லுக் அப் அப்படின்னு என்னது? தேடிப்பார் அப்படின்னு பொருள். கிராண்ட் டாக்டர் அப்படின்னு என்னது? பேத்தி. சரிங்களா? அடுத்தது ரோட் அப்படின்னு என்னது? ரோட் அப்படின்னு என்னது? ரோட் அப்படின்னா மனப்பாடம் செய்தல். அதான் நெட்டுரு, மனப்பாடம் செய்தல். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, டிடக்டிக் காம்ப்ளேஷன் அப்படின்னு என்னென்னா, டிடக்டிக் அப்படின்னு என்னது? நீதி நூல்கள் அப்படின்னு பொருள். நீதி நூல்களுடைய தொகுப்பு அப்படின்னு பொருள். டிடக்டிக் அப்படின்னா நீதி நூல்கள். நீதி நூல்களுடைய என்னது? தொகுப்பு அப்படின்னு பொருள். நீதி நூல்களின் தொகுப்பு அப்படின்னு பொருள் டிடக்டிவ் காம்ப்ளீஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நம்ம அவர்கிட்ட பார்த்துருக்கோம். ஓடுங்கிறது வேறு சொல். அருணா ஓடுனாங்க எழுவாய் தொடர். ஓடியாருனா பெயரச்சு தொடர். ஓடி வந்தால் வினையாட்சி தொடர். அருணா ஓடாதே அப்படிங்கிறது விழித்தொடர். அருணாவிற்காக ஓடினாள் அப்படிங்கிறது வேற்றுமை தொடர். சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா சொன்னார் அப்படிங்கிறது எருவாய் தொடர். சொல்லி சென்றால் அப்படின்னா வினையச்ச தொடர். கதையை சொன்னார் அப்படின்னா வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக மறைஞ்சு வந்தால் அது வேற்றுமை தொடர். தா அப்படிங்கிறது தந்த அரசர் அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். தந்து சென்றார் வினையச்ச தொடர். அரசே தருக விழித்தொடர். பார் அப்படின்னா துளி பார்த்தான் எழுவாய் தொடர். யார் பார்த்தார்? துளி பார்த்தான். பார்த்து சிரித்தான் அப்படிங்கிறது வினையச்ச தொடர். துளிருடன் பார்த்தேன் அப்படிங்கிறது வேற்றுமை தொடர். வா அப்படிங்கிறது குழந்தை வந்தது. வந்த குழந்தை பெயரச்சு தொடர். குழந்தை வா விழித்தொடர். சரிங்களா? இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் ஒரு ட்ரிப்பு வந்து பாருங்கள். அடுத்தது கலை சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எம்பளம் அப்படின்னா சின்னம், ஈஸி தான். தீசஸ் அப்படின்னா ஆய்வேடு, ஈஸி தான். இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர், ஈஸி தான். சிம்பலிசியம் அப்படின்னா குறியீட்டல் வந்து ஈஸி தான். சரிங்களா? அப்போ இந்த அறிவை விரிவு செய்யல நம்ம பாடப்பிரிவில் வந்து இவங்கெல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? எம்பளம்னா சின்னம், தீசஸ்னா ஆய்வேடு, இன்டலெக்சுவல்னா அறிவாளர், சிம்பலிசம்னா குறியீட்டியல். சரிங்களா? சரிங்களா? அப்போது இந்த வகுப்பில் இயல் 5 நாம் என்ன பார்த்துருக்கோம்? வினானா என்ன? வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். அப்புறம் அந்த பொருள்கோள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்புறம் செயலில் முக்கியமான கலைச்சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, போன வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்மை ஒருமை, தன்மை பன்மை அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம்.
கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் திரும்ப திரும்ப கேட்டால் தான் மனசில் பதியும். நம்ம ஃபஸ்ட் ட்ரிப்பு கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் சும்மா வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். ஆழ்ந்து நம்மளுக்கு புரியும்னா திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆழ்ந்து புரியும். சரிங்களா? அப்போ அந்த தன்மை ஒருமை தன்மை பன்மையை இப்போ மட்டும் ஒரு தனி ஒரு ரிவிஷனாக நாம் பார்த்துடலாம். சரிங்களா? அப்போ இயல் 5 முடிஞ்சிருச்சு. போன வகுப்பில் இயல் 4 பார்த்து தன்மை ஒருமை தன்மை பன்மையில் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக படிச்சிடும். ஏன்னா தன்மை ஒருமையெல்லாம் இந்த வேற்றுமை உறுப்பை இயக்கும் போது இப்போ யான் அப்படிங்கிறது, சரிங்களா, யான் அப்படிங்கிறது சங்க காலத்துலேருந்து தோன்றுச்சுன்னு பார்த்தோம். இப்போ யான் அப்படிங்கிறது இந்த காலத்தில் என்னன்னு மாறிடுச்சு. இப்போ எண் கூட்டலை வேற்றுமை இருக்கும்போது எண்ணெய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காகத்தான் தன்மை ஒருமை தன்மை பன்மை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதுக்கு முக்கியம்? ஒருமை பன்மைக்கு ஃபஸ்ட்டு முக்கியம், நேர்கூற்று அயக்கூற்றுக்கும் ரொம்ப முக்கியம், அது வேற்றுமை உறுப்பை எப்படி ஏற்று வரும்போது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேர் அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை ஒரு ட்ரிப்பு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அதை ஒரு பார்த்துட்டு கிளாஸ் வந்து முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், தன்மை பெயர்கள் தான் தன்மை ஒருமை தன்மை பன்மைன்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இங்கே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. தன்மை ஒருமைக்கு நான் யான், தன்மை பன்மைக்கு யாம் யாம். இது தொல்காப்பியர் காலத்திலேருந்தே இந்த ரெண்டு சொற்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா யான், சரி நான் சொல்கிறேன், தன்மை பெயர்கள் தன்மை ஒருமை தன்மை பன்மைன்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. கிளியராக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தொல்காப்பியர் என்ன பண்ணுறாரு, சங்க காலத்தில் யான் அப்படிங்கிற சொல்லத்தான் வந்து தன்மை ஒருமைக்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறார். சரிங்களா? யான்ல இருந்து தான் சங்க காலத்தில் என்ன பயன்படுத்துகிறாங்க, யான் கூட நான் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் என்ன பயன்படுத்துகிறாங்க, நான் அப்படிங்கிற சொல் முன்னாடி வந்துருச்சு, யான் கூட யான் அப்படிங்கிறது பின்னாடி போயிடுச்சு. தற்காலத்தில் யான் தான் நான்னு மாறுச்சு. சரி, தற்காலத்தில் யான் அப்படிங்கிறது போயிட்டு நான் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தணும். நான் அப்படிங்கிறத என் அப்படின்னு சொல்லி மாறிச்சு. இப்போ யான் அப்படிங்கிறது என்னன்னு மாறிடுச்சு. இது வேற்றுமை உறுப்பை ஏற்கும்போது என் கூட்டலை எண்ணெய் அப்படின்னு வந்துடும். இப்போ தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எதுக்கு, தன்மை ஒருமைக்கு. சரிங்களா? அப்போ இது உங்களுக்கு ஓகே. இதில் எந்த விதமான குழப்பம் வந்து ஏற்படாது. அடுத்தது தன்மை பன்மைக்கு வாங்க. யாம் யாம் தான் தொல்காப்பியர் காலத்திலேயே இவர் பயன்படுத்தினது, இந்த ரெண்டையும் தான் பயன்படுத்துகிறாரு. சங்க காலத்திலையும் யாம் யாம் தான் பயன்படுத்துகிறாங்க. யாம் நாம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா சங்க காலம் நான் எழுதலை, உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு மூலிமா நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? யாம் யாம் தான் வந்து தொல்காப்பிய காலத்திலும் பயன்படுத்துகிறாங்க, சங்க காலத்திலையும் பயன்படுத்துகிறாங்க. இடைக்காலத்தில் இந்த யாம் நாம் இருக்கு இல்லைங்களா, அது என்னவா மாறிச்சு, கல்விகிதி வந்து சேர்ந்துருச்சு. யாங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி சேர்ந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இது நோட் எடுத்து எழுதி வச்சிடணும். யாம் அப்படிங்க யாங்கள், நாம்னா நாங்கள் சேர்ந்துருச்சு. தற்காலத்தில் என்ன பயன்படுத்துகிறோம், யாங்கள் அப்படிங்கிறத நாம் அப்படின்னு பயன்படுத்துகிறோம், நாங்கள் அப்படிங்கிறத, சரிங்களா, நாங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இது எப்படி மாறுச்சுன்னா தற்காலத்தில் நாம் அப்படிங்கிறது நம்மன்னு மாறுச்சு. இப்போ நாங்கள் அப்படிங்கிறது எங்கள் அப்படின்னு சொல்லி மாறுச்சு. இது ஈஸி தானே? யாம் நாம்ங்கிறதெல்லாம் தொல்காப்பியர் காலத்திலே பயன்படுத்துகிறாங்க, சங்க காலத்தில் இதே தான் பயன்படுத்துகிறாங்க. யாம் யாம் வந்து இடைக்காலத்தில் கல்விகிதி சேர்ந்து வந்துச்சு, யாங்கள் எங்கள் யாங்கள் நாங்கள்னு வந்துருச்சு. இது தற்காலத்தில் நாம் நம்மனு தானே பயன்படுத்துகிறோம். சரிங்களா? நாங்கள் அப்படிங்கிறது எங்கள்னு தானே பயன்படுத்துகிறோம். நாங்கள் அப்படின்னா எங்கள் தானே. அப்போ இதில் எந்த இதுவுமே வராது இல்லைங்களா? இதுதான் 11th நீங்கள் படிப்பீங்க, உளப்பாட்டுத்தன்மை உளப்படுத்தா தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உளப்பாட்டுத்தன்மைனா தன்மை பன்மை இரண்டு வகைப்படும். அதாவது வந்து தன்மை பன்மை இரண்டு வகைப்படும். உளப்பாட்டுத்தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. உளப்பாட்டுத்தன்மைன்னு என்னது, நாம் அறிவோம், நாம் போரிடுவோம். சரியா? தன்னை சார்ந்தோடு கேட்பவரையும் முன்னிலைப்படுத்துவது. நாம் போரிடுவோம் என்னது, நம்ம கூட இருக்கிறவைய எல்லாருமே போரிடுவோம் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? நாங்கள் போரிடுவோம்னா நாம் மட்டும்தான் போரிடுவோம் அப்படிங்கிறது. புரிஞ்சுதுங்களா? நாம் போரிடுவோம்னா நம்ம எல்லாருமே, நம்ம ஒரு அரசன் இருக்கிறான்னா அரசனுக்கு பின்னாடி இருக்கிற நாம் போரிடுவோம், எல்லாருமே போருக்கு போவோம். நாங்கள் போரிடுவோம்னா நான் மட்டும் அதாவது வந்து நாங்கள் போரிடுவோம்னா என்ன பொருள், அது கேட்போராய முன்னிலையை நீக்கி தன்னை சார்ந்தோரை மட்டும், என் கூட இருக்கிறவை மட்டும் போரிடுறாங்கன்னு பொருள். புரியுதுங்களா? அதுதான் இது. சரிங்களா? அடுத்தது இந்த தன்மை வினைகள் வந்தேன் வந்தோமெல்லாம் உங்களுக்கு புரியும். அடுத்தது முன்னிலை பெயர்கள். நீர், நீ, நீர், நீவீர், நீங்கள், நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். இது முன்னிலைக்கு வருதா?
இது எப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், முன்னிலை பெயர்களுக்கு வந்து முன்னிலை பெயர்கள் முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா? இந்த முன்னிலை வினைகள் உங்களுக்கு ஈஸி தான். நடந்தாய், வந்தீர், ஒரு வினைகளுக்கு ஒரு செயல் கூட அந்த வினைகள் வந்து சேர்ந்து வந்திருக்கு. முன்னிலை பெயர்களை முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மைன்னு பிரிக்கிறோம். முன்னிலை ஒருமைக்கு சங்ககால தொல்காப்பியற்கால இடைக்காலத்துலேருந்து நீயே தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. தொல்காப்பியற்கால, சங்ககால, இடைக்கால, தற்கால. ஆனால் முன்னிலை பன்மைக்கு இந்த நீர், நீவீர் இதெல்லாம் வந்து நிறைய மாறுதல்கள் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தொல்காப்பியர் காலத்தில் நீர் அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காரு. சங்க காலத்தில் நீர், நீர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சொல் வந்துருச்சு. இடைக்காலத்தில் தான் என்ன வந்துருச்சு? இந்த நீங்கள். சரியா? இடைக்காலத்தில் தான் இங்கே வந்திருக்கு. நீங்கள், நீவீர்கள், நீர்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். தற்காலத்தில் நாம் என்ன பயன்படுத்துகிறோம்? இதெல்லாம் பயன்படுத்துகிறோமா? நீரெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோமா? தற்காலத்தில் என்ன பயன்படுத்துகிறோம்? நீங்கள், நீங்கள், நீர். சரிங்களா? நீங்கள், நீர் இதைத்தான் நாம் வந்து இப்போ தற்காலத்தில் வந்து பயன்படுத்துகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்த்தோமா, இப்போ தற்காலத்தில் நீ அப்படிங்கிறது என்னவா மாறுச்சு? உன் அப்படின்னு மாறுச்சு. நீ அப்படிங்கிறத முன்னிலைக்கிற குறிக்கிற உன் அப்படிங்கிற வார்த்தை தான். நீ அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறோமா? உன் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துகிறோம். தற்காலத்தில் முன்னிலை பன்மைக்கு இப்போ நீர், நீவீரெல்லாம் மாற்றம் அடைஞ்சது பார்த்தோம். முன்னிலை பன்மைக்கு எது பயன்படுத்துகிறோம்? உங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். உங்கள் வார்த்தை, உங்கள். சரியா? நீர் அப்படின்னா உங்கள் அப்படிங்கிற நீர் அப்படின்னு என்னது? உங்கள் அப்படின்னு பொருள். நீங்கள் அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னு பொருள். நீங்கள் அப்படின்னா இதைத்தான் நான் பயன்படுத்துகிறோம். இதைத்தான் நான் அங்கே வந்து சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? சரிங்களா? அடுத்தது படற்கைக்கு பார்க்கலாம். படற்கை ஒருமை, படற்கை பன்மைன்னு 2 வகையை பிரிக்கிறோம். போன கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன், தான் வந்து படற்கை ஒருமைக்கு வந்திருக்கு அப்படின்னா தான் வந்து தன்னைத்தானே குறிக்குது. அவர் எப்படி படற்கை ஒருமைக்கு வருதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அவன்தான் வந்தான், அவன்கிறது படற்கை. அப்போ தான் எங்கே வந்திருக்குன்னு சரிங்களா? அவள்தான் வந்தாள், அதுதான் வந்தது, அவர்தான் வந்தார். அப்போ தான் தாம் வந்து படற்கைக்கு தான் வரக்கூடியது நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? நான், நாம். சரிங்களா? இப்போ சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ படற்கைக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். படற்கை பெயர்கள் படற்கை ஒருமை, படற்கை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையை வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். சரிங்களா? பார்க்கலாம் அதைய. சரிங்களா? சரிங்களா? இங்கே வாங்க. இப்போ படற்கை பெயர்கள் படற்கை ஒருமை, படற்கை பன்மைன்னு சொல்லி பார்க்குறோம். படற்கை ஒருமை அப்படின்னா தான். இப்போ தான் அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு? தன் அப்படிங்கிறதா மாறிடுச்சு. அவன் தான் அதை செய்தான். அப்போ படற்கைக்கு தான் வருதுங்க தெரியுதா? அதுக்கப்புறம் சங்க காலத்தில் அவன், அவள் இதெல்லாம் வந்து படற்கை தானே. அது இதெல்லாம் சங்க காலத்தில் பயன்படுத்தின வார்த்தைகள். இடைக்காலத்தில் அதே தான் பயன்படுத்துகிறாங்க. அவன், அவள், அது, தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ தற்காலத்தில் நாம் எதை பயன்படுத்துகிறோம்? அவன், அவள், அது அப்படிங்கிற வார்த்தை தான் படற்கை ஒருமைக்கு பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் படற்கை ஒருமை தானே. இது ஓகே. சரிங்களா? இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது படற்கை பன்மைக்கு வாங்க. தாம். இப்போ தாம் அப்படிங்கிற வார்த்தை படற்கை பன்மைக்கானது. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது தாம் அப்படிங்கிறது படற்கை பன்மைக்கான ஒரு வார்த்தை. சரிங்களா? இப்போ தாம் அப்படிங்கிறது தான் நம்ம தம் அப்படிங்கிறது மாறுச்சு. சரியா? வேற்றுமை உறுப்பேட்ட தம்னு மாறும். அவர், அவை இதெல்லாம் வந்து படற்கை பன்மைக்கு வருது. தாம் இது வந்து என்னது? சங்க காலத்தில் பயன்படுத்தினது. இடைக்காலத்தில் அவர், அதே தான். இடைக்காலத்தில் அவை, தாமெல்லாம் வந்து இது வந்து சங்க காலத்தில் இடைக்காலத்தில் பயன்படுத்தினது. அதே தான் வந்திருக்கு. சரிங்களா? அவர், அவை இதை தான் நாம் வந்து பயன்படுத்துகிறோம். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? தற்காலத்தில் வந்து எந்த மாறுதலும் அடைய கிடையாது. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது சரிங்களா? அப்போது இதில் வந்து பேசிக்கானதை நாம் வந்து பார்த்துருக்கோம். உனி வந்து வேற்றுமை உறுப்பை ஏற்று வரும்போது எப்படிங்கிறது பார்ப்போம். சரி, அப்போ தாம் தம்முன்னு மாறிச்சுன்னு சொன்னால் அது வேற்றுமை உறுப்பை ஏற்கும்போது எப்படி தம்முன்னு மாறிக்கு? படைத்தலைவர் தம்மையே அடித்து கொண்டார். புரிஞ்சுதுங்களா? அப்போ தாம் அப்படிங்கிறத தம்முன்னு மாறிக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம வந்து
பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம வேற்றுமை உறுப்பு இருக்கும்போது எப்படி மாறுதுன்னு சொல்லி அடுத்த கிளாஸில் டைம் கிடைக்கும் போது அதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? மறுபடியும் ஒன்று ட்ரிப் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணலாம். சரிங்களா? சரி, அடுத்தது போய்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இயல் 5க்கு உண்டான அகராதிகள் வந்து பார்த்துடலாம். மன்றல் அப்படின்னு என்னது? திருமணம்னு பொருள். மன்றல் அப்படின்னா திருமணம். அடிச்சுவடனே என்னது? கால் தடம். சரியா? கால் தடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அகராதி அப்படின்னா என்னது? பொருள் விளக்கம். சரிங்களா? பொருள் விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தூவல்னா என்னது? மலை தூவல். சரியா? தூவல் அப்படின்னா இதுக்கு நிறைய பொருள் இருக்குது. என்னது? மலை தூறல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. எழுதுகோல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. பறவையின் இறகு அப்படிங்கிற பொருள் இருக்குது. மலைத்தூறல், எழுதுகோல், பறவையின் இறகு, தூவலுக்கு. மருள் அப்படின்னு என்னது? மருளுக்கு நிறைய பொருள் இருக்கு. மயக்கம், பயம், அறியாமை, சிறுசெடி, புதர். மருளுக்கு மயக்கம், பயம், அறியாமை, சிறுசெடி, புதர் அப்படிங்கிற பொருள் வந்து இதுக்கு இருக்கு. சரிங்களா? அப்போ அகராதிகளுக்கான இயல் 5க்கு நாம் பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ இயல் 5 10ஆம் வகுப்பு இயல் 5 கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. சரிங்களா? மீண்டும் அடுத்த தமிழ் வகுப்பில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.